சிக்கன் வச்சு நம்ம நிறைய பிரியாணி செஞ்சுருப்போம். ஆனால் இந்த தொன்னை பிரியாணி செஞ்சுருக்கீங்களா? செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த தொன்னை பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு மசாலா செய்யணும். அதுக்கு ஒரு வெங்காயம், அப்புறம் 4 பல் இஞ்சி, 4 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாவை வெட்டி வச்சுருக்கேன். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்சுருக்கிறது எல்லாமே லைட்டாக வறுத்துக்கணும். ஃபஸ்ட்டு பூண்டு போட்டு வதக்கிட்டு அப்புறம் இஞ்சி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க ஒரே ஒரு வெங்காயம் தான் அது மீடியம் சைஸ் வெங்காயம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு கை நிறைய கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் நல்ல ஒரு வாசமாக இருக்கும் பிரியாணிக்கு. இந்த மசாலா போட்டால் தான் நமக்கு தொன்னை பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக வரும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும்லாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு பச்சை வாசனை போனாலே போதும். இதை பண்ணிகிட்டே இருக்கும்போது நீங்கள் நான் இது ஜீரக சம்பா அரிசியில் தான் பண்ண போகிறேன். அரிசியை ஊற வச்சுட்டு மற்ற மசாலாவை அரைச்சிடலாம். இதை அரைக்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு 1/4 கப்பு தயிர் இதில் சேர்த்து அரைச்சிக்கணும். இந்த பதத்துக்கு அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் பிரியாணி பேன் வச்சு அதில் கிராம்பு, கல்பாசி, அன்னாச்சி பூ, பிரியாணி இலை, பட்டை, ஏலக்காய் எல்லாமே நீங்கள் போட்டுக்கோங்க. அது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம நான் ஒரு 3 பெரிய வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் நீங்கள் வதக்கிக்கோங்க. இது செய்கிறதுக்கு நான் 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அதையும் இந்த ஸ்டேஜில் உள்ளே போட்டு நல்லா இந்த வெங்காயத்தோடு நல்லா கோட் பண்ணுற மாதிரி நல்லாவே சிக்கனை வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போடுங்க. அப்புறம் நான் 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். அது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் கரம் மசாலா, சிக்கன் மசாலா எது வேணாலும் நீங்கள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சிக்கனை பரட்டி வச்சுக்கோங்க, அந்த மசாலாலாம் கோட் ஆகிற மாதிரி. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டையும் நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கணும். நீங்கள் ஜாரில் மிச்சம் இருக்க மசாலாவை தண்ணி சேர்த்து நீங்கள் அதில் ஊற்றிடுங்க. ஆனால் தண்ணி மெஷர் பண்ணி ஊற்றுங்க. அப்போ தான் அரிசிக்கு நம்ம டாலி பண்ண முடியும். இப்போ பிரியாணிக்கு தேவையான தண்ணியை நான் ஊற்றிட்டேன். இது இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஒரு சின்ன சைஸ் தக்காளியை வெட்டி உள்ளே சேர்த்துக்கோங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம அரிசியை ஆட் பண்ணுற டைம் வந்தாச்சு. நான் ஊற வச்சுருந்தேன், ஒரு 1/2 hour ஊற வச்சுருந்தேன். அந்த அரிசியை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு அந்த தண்ணி அதாவது 3/4 பதம் வேகணும். நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். நல்லா வெந்ததுக்கப்புறமா நீங்கள் மூடி வச்சு தம் போடுங்க. 20 நிமிஷம் அதை நம்ம டிஸ்டர்பே பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் சும்மா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கமன்னு தொன்னை பிரியாணி ரெடி ஆகிடும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக ஆனியன் வச்சுக்கலாம். நான் ஆனியனும் சிக்கன் 65 தான் நான் பண்ணியிருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாங்களா? அந்த பிரியாணியில் இருக்க பீஸையும் ஒரு பீஸ் சிக்கன் 65 வச்சு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.